தேர்தல் முடிந்த பிறகும் தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு பாஜகவின் சக்தியை பயன்படுத்தி மாநிலத்தை பதற்றமான சூழலில் வைத்திருப்பதாக ஆந்திர அமைச்சரான நடிகை ரோஜா தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி வெற்றி பெற்று 2வது முறையாக முதலமைச்சராக வேண்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ரோஜா தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ரோஜா பாஜகவின் சக்தியை பயன்படுத்தி சந்திரபாபு நாயுடு சுலபமான முறையில் தேர்தலில் வெற்றி பெற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். சந்திரபாபு நாயுடு பிஜேபி பவரை யூஸ் பண்ணி ஈஸியை மேனேஜ் பண்ணி எப்படியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு பார்த்திருக்காங்களோ நீங்க பார்த்திருக்கீங்க. கலெக்டர்ஸ், எஸ்பிஸ் எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் பண்றது, அவங்க மேல என்கொயரி பண்றது அண்ட் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க ஸ்டேட்ல. திருவண்ணாமலை கிரிவலம் மேற்கொண்டு சாமி தரிசனம் செய்தது சந்தோஷம் அளிப்பதாக ரோஜா தெரிவித்தார். யானைக்கு இனிப்பு கொடுப்பதில் நடந்த விளையாட்டுப் போட்டி விபரீதமாக முடிந்த சம்பவம் வால்பாறை அருகே அரங்கேறிய காட்சிதான் இது. சென்னையைச் சேர்ந்த சௌகத் என்பவர் தனது உறவினர்களுடன் வால்பாறைக்கு சுற்றுலா சென்றிருந்தார். அங்கிருந்து கேரள எல்லைப் பகுதியான அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சிக்கு சென்றபோது யானை ஒன்று நின்று கொண்டிருப்பதை கண்டுள்ளனர். யானைக்கு யார் இனிப்புகளை வழங்குகிறார்களோ அவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் என சௌகத்தின் உறவினர் ஒருவர் கூறியுள்ளார். உடனே வாகனத்தில் இருந்து இறங்கிய சௌகத் யானை அருகே சென்று இனிப்பை கொடுக்க முயன்றார். அப்போது கோபமடைந்த யானை சௌகத்தை ஆக்ரோஷமாக துரத்தியது. நூலிழையில் அவர் உயிர் தப்பினார். வீடியோ வெளியான நிலையில் வன விலங்குகளை துன்புறுத்தியதாக சௌகத் மீது கேரள சாலக்குடி வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரது வாகனத்தை பறிமுதல் செய்தனர். ஸ்வீட் எடுத்து கொண்டாட நினைத்தவர்களுக்கு திண்டாட்டமே மிஞ்சியது.